Hi friends, welcome and welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஹெர்பல் டீ பவுடர் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த டீ பவுடர் பாத்தீங்கன்னா தைராய்டோட ஃபங்க்ஷனை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்குரிய தைராய்டு ஹெர்பல் டீ. பட் இதுல நிறைய டிஸ்க்ளைமர்ஸ் இருக்குங்க. அதனால தான் இது வரைக்கும் இது வந்து ஃபுல் வீடியோவா ஃபுல் இன்கிரிடியன்ட்ஸோட நான் கொடுத்ததே கிடையாது. பட் ஸ்டில் நிறைய பேருக்கு இந்த இன்கிரிடியன்ட்ஸ்லாம் வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இதை வந்து ஃபுல் வீடியோவாக ப்ரிப்பரேஷனோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த டிஸ்க்ளைமர் பார்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த ரெசிபியை பாருங்கள். பிகாஸ் இந்த டிஸ்க்ளைமர் நான் கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரெக்னென்ட் உமன், அதுக்கப்புறமா லாக்டேட்டிங் உமன், ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற உமன், இந்த 3 கேட்டகரிஸில் இருக்கிற உமன், அது போக சின்ன குழந்தைங்க 15 இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்குமே தைராய்டு இம்பேலன்ஸ் வந்து இப்போ வந்துடுது. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க கண்டிப்பாக வந்து இதை எடுத்துக்கூடாது. பிகாஸ் இந்த பவுடரில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே உடம்பை ஹீட் பண்ணக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். பட் இந்த 4 கேட்டகரியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. இது போக இந்த லிஸ்ட்டில் நான் இன்க்ரீடியன்ட்ஸ் காட்டுவேன் இல்லையா, இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் யாருக்கெல்லாம் வந்து ஒத்துக்கலையோ அவங்களாம் வந்து இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, சில இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் ஒத்துக்கலை அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட இந்த பவுடர் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் வேறு யாருக்கெல்லாம் இது யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டகரியில் இல்லாமல் உங்களுக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருக்குது, உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தைராய்டு இஷ்யூஸ் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட ரெகுலர் மெடிக்கேஷன்ஸோடு சேர்த்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக இன்னொரு முக்கியமான கேட்டகரிக்கு வந்து இந்த பவுடர் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது மெனோபாஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜில் நிறையா உமன் வந்து இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உமனுக்கு வந்து போன் டென்சிட்டி குறைபாடு, கால்சியம் குறைபாடு, இம்யூனிட்டி குறைபாடு இதெல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். பிகாஸ் இது வந்து யூட்ரஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய நிறையா ஹெர்பல்ஸ், அதே மாதிரி அவங்களோட இம்யூனிட்டி அதிகரிக்கக்கூடியது, போன் ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்கக்கூடியது, கால்சியமை வந்து அதிகரிக்கக்கூடியது, இந்த மாதிரியான மூலிகைகள் இதில் வந்து நிறைய நம்ம சேர்க்க போகிறோம். அண்ட் வெயிட் லாஸுக்குமே வந்து இது நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிஸ்க்ளைமரில் இருக்கிற மாதிரி எந்தெந்த பர்சன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதோ அந்த மாதிரி பர்சன்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. மற்றவங்களாம் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இப்போ தான் தைராய்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டோட சேர்த்து இந்த பவுடர் வந்து அஸ் அ சப்ளிமெண்ட்டாக ஒரு சப்போர்ட்டாக மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இட் இஸ் நாட் அ மெடிசன், சரிங்களா? அதனால ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க, இனிமேல் தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கனாலும் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேவோ நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். நான் பர்சனலாக என்னோட கேஸில் சொல்லணும்னா, நான் வந்து ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் தான் வந்து பார்த்துட்ருக்கேன். அதோடு சேர்த்து இந்த பவுடர் வந்து கடந்த 2 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. பட் தைராய்டு அப்படிங்கிறது ஒரு 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலையோ சில பேருக்கு குறையாது, சில பேருக்கு சீக்கிரம் சரியாயிடும். அது அவங்கவுங்களோட உடம்பை பொறுத்த ஒரு விஷயம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு ப்ராக்ரெஸை வந்து என்னால் பார்க்க முடிஞ்சது. அண்ட் இந்த தைராய்டு ஹெர்பல் பவுடர் ப்ரிப்பரேஷன் வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் தைராய்டுக்காக சில டிப்ஸ் வந்து இந்த வீடியோட எண்டில் ஷேர் பண்ண போகிறேன். அதையும் மிஸ் பண்ணால் பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கிறேன். அது எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிற பெனிஃபிட்ஸோடு உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் பார்த்திங்கன்னா புதினா, அதுக்கப்புறமா முருங்கை இலை, தென் வல்லாரைக்கீரை அண்ட் பாலக்கீரை, இது எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் அது போக இப்போ நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா மந்தாரை மரம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அந்த மரத்தோட இலை தான், அதை வந்து நான் காய வச்சுக்கிட்டு இருக்கேன் நிழல்லையே. இந்த இலை மட்டும் கிடையாது, இந்த மரத்தோட பட்டை, இதோட பூ ட்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி இதையுமே வந்து நாங்கள் சேர்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் வந்து இந்த ட்ரிங்க் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நம்ம இப்போ சில பெனிஃபிட்ஸை பார்த்துடலாமா? இப்போ வந்து முருங்கைக்கீரை நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, முருங்கைக்கீரையில் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கால்சியம் அதிகமாக இருக்குது. அது மாதிரி வல்லாரைக்கீரை நம்ம மைண்டை வந்து காமாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. அதுக்கப்புறம் பாலக்கீரை யூஸ் பண்ணியிருக்கோம். பாலக்கீரையில் விட்டமின் B12 வந்து அதிகமாக இருக்குது, அதனால் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது கூட துளசியுமே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். துளசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் வந்து அதிகரிக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது.
துளசி வந்து எந்த அளவுக்கு ஜிங்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணுதோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா மல்லி விதை அதுதான் வந்து இதில் மெயின் இன்க்ரீடியண்ட். நான் கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 150 கிராம்குள்ளே மல்லி விதை வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி சில ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து நம்ம அந்த லீஃபோட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி லீஃப் வந்து ட்ரையாக இருக்கு இல்லையா, அது கூட இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் முதல்ல நம்ம ஆட் பண்ண போகிறது மந்தாரை மரத்தோட பூ தாங்க. இது வந்து தைராய்ட் கிளாண்டோட ஸ்வெல்லிங் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதிமருதம் பூ. இந்த பூ வந்து T3 T4 TSH இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணுது. அண்ட் தென் நம்ம ஆட் பண்ண போகிறது முருங்கை விதை. இதை வந்து நம்ம உடைச்சி எடுத்து அந்த உள்ளே இருக்க பருப்பை மட்டும் ஆட் பண்ண போகிறோம். முருங்கை விதை தைராய்ட் கிளாண்டோட ஃபங்க்ஷனிங்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டான மல்லி விதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிங்க் நிறையா இருக்குது. ஜஸ்ட் ஒரு வாசனை வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணணும். அண்ட் தென் மிளகு வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவுமே நம்ம கிளாண்டோட ஸ்வெல்லிங்கை கண்ட்ரோல் பண்ணும். சீரகம் பார்த்திங்கன்னா ஹார்மோனல் ஹெல்த்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் வெந்தயம் வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து கண்ட்ரோல் பண்ணும். கருஞ்சீரகம் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கருஞ்சீரகம் வந்து உங்களுக்கு டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம சோம்பு ஆட் பண்ணுறோம். இதில் வந்து ஈஸ்ட்ரோஜெனிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் T3 T4 கண்ட்ரோல் பண்ணுது. கூட டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஓமமும் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கருப்பு எள் கொஞ்சம், வெள்ளை எள் கொஞ்சம். இதுவுமே நம்மளோட யூட்ரஸோட கான்ட்ராக்ஷனுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் கறி லீவ்ஸ்லையுமே முருங்கை இலையை போல் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால தைராய்டோட டிஸ்ஃபங்க்ஷனிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா வார்ம் ஆகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப அது வந்து ரோஸ்ட் ஆகி அதோட ஃப்ராக்ரன்ஸ் சுத்தமாக போயிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா சங்குப்பூ காஞ்சது ஆட் பண்ணணும். எனக்கு கிடைக்கல, ஸோ நான் ஸ்டோர் ப்ராட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுலேயுமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதுக்கப்புறமா ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர்ஸும் எனக்கு அந்தளவு நிறையா கிடைக்கல. கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்ததுனால வெளியே தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஹைபிஸ்கஸ் வந்து யூஷுவலாக நமக்கு மெட்டபாலிசத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அதுக்கப்புறமா முக்கியமாக நம்ம ஆட் பண்ண வேண்டியது வந்து சமாலின் ஃப்ளவர்ஸ் பவுடர். இந்த சமாலின் ஃப்ளவர்ஸ் பவுடர் பார்த்திங்கன்னா உங்களோட தூக்கத்தை வந்து ரெகுலேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் தைராய்ட் கேன்சர் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான. நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா ஸ்டிக்ஸும் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். அதை வந்து வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் நான் யூசஸ் உங்களுக்கு வீடியோவில் வந்து டெக்ஸ்சுவலாக கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ எல்லாமே வந்து சூப்பராக வந்து கிரைண்ட் பண்ணி வந்தாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது மந்தாரை மரத்தோட இலை காய வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பவுடருங்க. இது வந்து ஒரு 3 கப்ஸ் அளவு. இது வந்து 1/4 கப் அளவு. இதில் வந்து 3 கப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து T3 T4 TSH 3 வேல்யூமே வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தென் பார்த்திங்கன்னா சதாவரி பவுட்ரு யூஸ் பண்ணுறோங்க. இந்த பவுடருமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் தென் நம்ம ஆட் பண்ண போகிறது லிக்ரோஸ் ரூட் பவுடர் அல்லது முலேத்தி பவுடர் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கும். லைக் கார்டிசால் லெவல்ஸ்லாம் ஹையராக இருக்கும் தைராய்டு இருக்கவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தைராய்டு கிளாண்டே வந்து டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிற ஸ்டேஜில் இருக்குன்னா அவங்களுக்கு அது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். அண்ட் தென் 1/4 கப் அளவுக்கு கடுக்காய் பவுடருங்க. இது வந்து கான்ஸ்டிபேஷன் இருந்தது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் தான் உங்களுக்கு முக்கியமாக நம்ம ஆட் பண்ண போது காஞ்சனார் சால். இது வந்து மந்தாரை மரத்தோட பட்டை பவுடருங்க. இது வந்து 2 கப் அல்லது 2.5 கப், அது 1/4 கப் அளவில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இருக்கிறத வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். T3 T4 TSH 3 வேல்யூமே பேலன்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுக்கு பவுடர். இது வந்து டைஜஷனுக்கு கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கல்யாண முருங்கை பவுடர். இதில் வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் கால்சியம் இருக்குது. தைராய்டு இருக்குனாலே உங்களுக்கு கால்சியம் விட்டமின் D வந்து குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறையா பேர் வந்து சப்ளிமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி மஞ்சள் தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது பத்தாத மாதிரி இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஃபைனலாக நீங்கள் ட்ரிங்க் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படி தாங்க பெப்பருமே வந்து உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா லாஸ்ட்டாக எனக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வாட்டர் வந்து நல்லா பாயில் பண்ணணும். ஓரளவுக்கு வாட்டர் வந்து கொதித்ததுக்கப்புறமா அந்த பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா இது நல்லா பாயில் ஆனதும் நம்ம இந்த லெமன் பீசஸ் வந்து தோலோடு ஆட் பண்ண போகிறோம். தோலோடு ஆட் பண்ணும்போது தான் உங்களுக்கு கால்சியம் அண்ட் விட்டமின் C அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் லெமனில் இருந்து.
இங்கே லெமன் அப்படி இல்லைன்னா ஆம்லா ஜூஸ் கூட நீங்கள் இந்த வாட்டரோட ஆட் பண்ணி நீங்கள் குடிச்சிக்கலாங்க. இப்போ நம்ம அந்த லெமன் பீஸ் ஆட் பண்ணி அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடலாம். இது ஓரளவுக்கு சோக் ஆகணும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இது கூட ஒரு குட் ஃபேட்காக கோகோனட் ஆயில் வந்து நான் இங்கே ஆட் பண்ணுறேன். கோகோனட் ஆயில் வந்து உங்களுக்கு மெட்டபாலிசம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நான் கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இதை குடிக்கணுங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் வந்து தைராய்டுக்காக நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அது தேவை அப்படின்னா ஃபுல் வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். இப்போ அந்த ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணுறது நீங்கள் பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த ட்ரிங்க் வந்து எப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தைராய்டு மெடிசன்ஸ் வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுப்போம் இல்லையா, எடுத்துட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ட்ரிங்க்கை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஏதாவது எனி டைம் ஆஃப் டே நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் இருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து இது தவிர்த்து சில டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து முதல் முக்கியமான டிப் என்னென்னா, தைராய்டு இஷ்யூஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். சீக்கிரம் எழுந்திரிக்கணும், அதே நேரத்தில் வந்து சீக்கிரம் தூங்கணும். பட் இதை பற்றி பேசினாலே நம்ம வந்து தனியாக வீடியோவில் தான் சொல்லணும். இதுக்கு நிறையா டிப்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக பிட்யூட்டரி கிளாண்ட் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆனால் தான் வந்து உங்களுக்கு டிஎஸ்ஹெச் வேல்யூ வந்து கரெக்டாக ஜென்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு சீக்கிரம் தூங்குறத வந்து வழக்கமாக வச்சுக்கணும். இது முக்கியமான விஷயம். அண்ட் அது மட்டும் கிடையாது, பிட்யூட்டரி கிளாண்ட் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் நைட் சீக்கிரம் தூங்குறது மட்டும் கிடையாது, தூங்குறதுக்கு ஒரு 1/2 hour ஆர் 1 hour பிஃபோர் நீங்கள் மொபைல் கேட்ஜெட்ஸ், அதே மாதிரி பிரைட் லைட் எக்ஸ்போஷர், ஈவன் டியூப் லைட் எக்ஸ்போஷர் கூட வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு மைல்டு லைட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது ஃபார் பெட்டர். அண்ட் செகண்ட் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கை விட கரெக்ட் டைமில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது தைராய்டுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். லைக் உங்களுக்கு 8 o'clock முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க பாருங்கள். ஸ்கூல் கோயிங் கிட்ஸ்லாம் இருக்கிற வீட்டில் வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணிடுவோம் இல்லையா பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து கிட்ஸோடையே சேர்ந்து முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்ருங்க. எப்படி நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 8 o'clock எடுக்கிறீங்களோ அதே மாதிரி நைட் டின்னருமே பிஃபோர் 8 வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஆஃப் த டேஸ். அது சில பேருக்கு கஷ்டமாக இருக்கலாம் இனிஷியலாக, பட் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொண்டு வாங்க. 8:30 சாப்பிட்டுட்டு இருக்கவங்க 8 o'clock, 9 o'clock சாப்பிட்டுட்டு இருக்கவங்க 8:30, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் பண்ணி ஒரு 7 o'clock கொண்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவேன். இது எப்படி நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம டீ டைம் ஸ்நாக்ஸு, டீ ப்ரிப்பரேஷன், கிட்ஸ் வரும்போது ஏதாவது அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது, அந்த மாதிரி ஒர்க்ஸ் இருக்கும் இல்லையா. பட் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் டின்னரையுமே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் குழந்தைங்க வந்து அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்ருப்பீங்க, ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் டின்னரை முடிச்சிடுங்க சைட் பை சைட். ஆல்சோ இப்போ உங்களுக்கு வெளியே ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வேலைகள் இருக்குது, ஈவினிங் தான் வந்து நீங்கள் பர்ச்சேஸ்க்கு போகிறீங்கன்னா மேபி நீங்கள் 7 o'clock ஆர் 6:30 நீங்கள் போகலாம், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து எக்ஸ்டர்னல் ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு, ஜங்க் அவாய்ட் பண்ணுறது, ஆல்சோ கரெக்ட் டைமில் வந்து டின்னரையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நீங்கள் சாப்பிட்டுட்டு டின்னரை முடிச்சுட்டு நீங்கள் அந்த வெளியே இருக்கிற பர்ச்சேஸ் வேலைகளுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா வெளியே வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டீங்க. அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப அளவு கம்மியாக இருக்கும். நாளடைவில் நீங்கள் அந்த டைமில் அதாவது 7க்குள்ளே சாப்பிட்டே வந்து அடாப்ட் ஆகிடுவீங்க. இதெல்லாம் வந்து நான் என்னோடய லைஃப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு விஷயம். நாங்கள் வெளியே இப்போது பர்ச்சேஸ்க்கு ஏதாவது ஒரு காரணத்துக்காக போனாலோ இல்லை யார் வீட்டுக்காவது போனாலோ அதுக்கு முன்னாடியே இப்போ நான் 7 o'clock பிளான் பண்ணுறேன் அப்படின்னா 6:15க்கே வந்து சப்பாத்தி அப்படின்னா தேய்க்க ஆரம்பிச்சிடுவோம். தேய்ச்சி சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் 7 o'clock வந்து நாங்கள் வீட்டை விட்டே வந்து வெளியேவோம், நானும் என்னோடய ஹஸ்பண்டும் மேக்ஸிமம் இப்போ வரைக்கும். குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் பழக்கப்படுத்தி இருக்கிறது ஒரு 8 o'clock போல். ஸோ இந்த மாதிரி வேலை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை வந்து கொண்டுட்டு வரலாம். அண்ட் மூணாவது முக்கியமான விஷயம், தைராய்டு வந்தாலே வந்து சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் வரும், சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் வந்ததுனால தைராய்டு வரும். இது வந்து ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்ட ஒன்று தாங்க. ஸோ மெடிடேஷன் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களால் மெடிடேட் பண்ண முடியலைன்னா சில விஷயங்கள் சொல்கிறேன், அதை இன்கார்பரேட் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் புக் ரீட் பண்ணுறது, ஷார்ட்ஸ் வீடியோ இருக்கு இல்லையா, ஸ்வைப் பண்ணி பார்ப்போம், அந்த மாதிரி வீடியோஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் நீங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் லாங் வீடியோஸ் மட்டும் ப்ரிஃபர் பண்ணி பாருங்கள். ஏன்னா
நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்கும்போது நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அதுவே வந்து பிரெயினில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து க்ரியேட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யூடியூப் பார்த்தே ஆவீங்க அப்படின்னாலும் ஒரு ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஆட்ஸ் பார்த்துட்டு நீங்கள் பார்க்க பழகுங்க. இது வந்து அவங்க வந்து யூடியூப் வச்சு ரன் பண்ணுறவங்க சொல்லுவாங்க, பட் அது வந்து வேறு விஷயம். பட் நான் சொல்கிறது வந்து அவங்க மைண்டை வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கலாம், ஏதாவது ஸ்லோகம் சொல்லலாம், இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் இன்வால்வ் ஆகலாம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு நாளைக்கு ஒரு 45 மினிட்ஸாவது ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் 4வது முக்கியமான விஷயம் எக்ஸசைஸில் பர்டிகுலராக நீங்கள் வந்து யோகா சூஸ் பண்ணுறது தைராய்டுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். செகண்ட், வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா யோகாலையும் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து பண்ணலாம். அண்ட் ஜூம்பா ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம். வாக்கிங்கை விட இந்த 3 விஷயங்கள் வந்து தைராய்டுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸுக்குமே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் தென் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவுகள் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது அன்குக்டு ஃபுட் வந்து எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம சேனல்லேயே வந்து நிறைய அன்குக்டு ரெசிபீஸ் இருக்குது. தனி பிளேலிஸ்டாகவே நான் வச்சுருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் கூட அதோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலில் நிறைய விதமான கைடட் மெடிடேஷன் வீடியோஸும் இருக்குதுங்க. அதோட லிங்க்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணலாம். அண்ட் எந்தெந்த விஷயங்கள்லாம் பொதுவாக உங்களை காம் பண்ணுமோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். இது எதுவுமே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இப்போல்லாம் வந்து மண்டலா ஆர்ட், கலரிங் அப்படிலாம் வருது இல்லையா? சின்ன குழந்தைங்கள் தான் வந்து கலர் பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க. பெரியவங்க கூட நீங்கள் கலர் பண்ணி பாருங்கள். ஒரு 1/2 hour கலரிங் மட்டும் பண்ணி பாருங்கள். வேறு எந்த தாட்டுமே உங்களுக்கு வராது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணலாம். சின்ன பிள்ளைங்களோட ஸ்டோரி புக்ஸ் கூட ரீட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தைராய்டை பொறுத்த வரைக்கும் நான் என்னென்ன விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணேன்னு பார்த்தா, பொதுவாக டாக்டர்ஸ் சொல்லுவாங்க காலிஃப்ளவர், கேபேஜ் அவாய்ட் பண்ணணும். எல்லாருக்குமே தெரியும். எஸ், காலிஃப்ளவர், கேபேஜ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அண்ட் கீரைகள் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பிளான்ச் பண்ணி எடுத்து நீங்கள் சாப்பிட்றது தான் வந்து ரொம்ப நல்லது. பிகாஸ் நீங்கள் பிளான்ச் பண்ணாமல் சாப்பிடும்போது எண்டோக்ரைன் டிஸ்டர்ப்டராக வந்து அதை ஆட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ராகி, கம்பு அண்ட் மற்ற மில்லட்ஸ் எதுவாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த டிஎஸ்ஹெச் வேல்யூ வந்து இன்ட்ரப்ட் பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்தளவுக்கு ஃபுல் ஐடியா கிடையாது மில்லட்ஸ் பற்றி. பட் இருந்தாலும் என்னோட நாலேஜுக்கு தெரிஞ்சதுன்னா மில்லட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆவீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு முளைக்கட்டி சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா நல்லா ஊற வச்சுட்டு சாதமாக செஞ்சு அதை ஃபெர்மெண்ட் பண்ணி சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்லையாவது அட்லீஸ்ட் நீங்கள் சாப்பிடணும். பட் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மில்லட்ஸ் எனக்கு தெரிஞ்சு ராகி அண்ட் கம்பு, இது ரெண்டுமே. நான் இது வரைக்கும் ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. பட் நான் சாப்பிட்ருக்கேன். சாப்பிடும்போது எனக்கு ஆக்சுவலி ஒரு டைமில் பார்த்திங்கன்னா தைராய்டு க்யூர் ஆகியிருந்தது கம்ப்ளீட்டாக இந்த பவுடர் எடுக்க முன்னாடியே. பட் ராகி அண்ட் கம்பு அதிகமாக சாப்பிடும்போது அது திரும்பவுமே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த டிஎஸ்ஹெச் வேல்யூ வந்து ரைஸ் ஆகுறது. அப்போ தான் வந்து எங்கள் டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் உங்கள் டாக்டர் டைம் கேட்டுக்கோங்க. பட் இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அண்ட் இது போக எந்த ஒரு நட்ஸ் அண்ட் சீட்ஸ் நீங்கள் சாப்பிட்டாலுமே சோக் பண்ணி சாப்பிடுங்க. அண்ட் ஈவன் டால், கொண்டைக்கடலை, பாசிப்பயிறு எதுவாக இருந்தாலும் நீங்கள் சோக் பண்ணி சாப்பிடுங்க. ஜஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்கிற சத்து மாவு வந்து நீங்கள் எடுக்காதீங்க. கண்டிப்பாக அப்படி நீங்கள் சத்து மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராசஸ் வந்து கேளுங்க. அது வந்து ஊற வச்சு ப்ராப்பராக ரெடி பண்ணுறாங்களா முளைக்கட்டி அப்படின்னு கேட்டுட்டு அந்த மாவு வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க. பிளாங்காக நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ண டால்ஸு, நட்ஸ் யூஸ் பண்ண பவுடரை வந்து அவாய்ட் பண்ணுறது ஃபார் பெட்டர் அப்படின்னு சொல்வேன். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு வந்து அதிகமாக எடுத்துக்கணும். அண்ட் மூங் டால்னு சொல்லணும், பாசிப்பருப்பு அண்ட் பாசிப்பயிறு வந்து அதிகமாக எடுத்துக்கணும். அண்ட் பிளாக் சன்னா, ஒயிட் சன்னா, இந்த 4 விஷயங்களும் வந்து நீங்கள் வீக்லி ஒவ்வொரு நாளும் இந்த 4 விஷயத்தில் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் இன்டேக் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த 4 விஷயங்கள் வந்து உங்களுக்கு அயோடின் அப்சார்ப்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் அமினோ ஆசிட்ஸுமே வந்து அதிகம் உள்ள வெரைட்டிஸ் இது எல்லாமே. அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டோட டிஸ்ஃபங்க்ஷன் இருந்தாலே நம்மளோட த்ரோட் சக்ரா அப்படிங்கிறது, நான் சொல்கிறேன் ஸ்பிரிச்சுவலாக, த்ரோட் சக்ரா அப்படிங்கிறது வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரியும். த்ரோட் சக்ரா எப்போ இம்பேலன்ஸ் ஆகுது அப்படின்னா சில உண்மைகளை வந்து நம்ம சொல்லாமல் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர்கிட்ட சில விஷயத்தை கேட்கணும்னு நினச்சிருப்போம். இல்லை நம்மளோட எமோஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கராக தான் இருக்கும். அதாவது
மற்றவங்க கஷ்டப்படுவாங்க நினச்சி அவங்கக்கிட்ட சில விஷயங்களை கேட்காம அப்படியே நம்ம மூடி மறைச்சிருப்போம். இந்த மாதிரி நம்மளோட எமோஷன்ஸை சப்ரெஸ் பண்ணுறது மூலமாகவும் நம்மளோட த்ரோட் சக்கரா பிளாக் ஆகும். அதனாலையும் நமக்கு வந்து தைராய்டு இஷ்யூஸ் வரும். அதே மாதிரி ஆங்கர் இஷ்யூஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் நமக்கு வந்து தைராய்டு இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆங்கர் இஷ்யூஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா தைராய்டு மட்டும் இல்லாமல் இன் சம் கேசஸ் பார்த்தீங்கன்னா தைராய்டு இருந்தாலே பேக் பெயின்ஸ் வந்து சில பேருக்கு வந்து இருக்கும். ஸோ இது ரெண்டும் கம்பைண்டாக வந்து பார்க்க முடியும். அப்படி இருந்தது அப்படின்னா உங்களோட த்ரோட் சக்கரம் வந்து பிளாக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களோட எமோஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுக்கோங்க. அண்ட் எந்த நேரமும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி பொறுமையாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ப்ராப்பராக உங்களோட எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவலியும் உங்களோட த்ரோட் சக்ரா ஹீல் பண்ணுறதுக்கு அது நல்லா ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஃபிசிக்கலியும் அது வந்து ஈஸியாக ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களோட ட்ரீட்மெண்ட்ஸை பொறுத்து. இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச தைராய்டு பற்றி சில விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோ கூட எண்டுக்கு வந்தாச்சுங்க. அண்ட் உங்களுக்கு இது தவிர்த்து இப்போ நம்ம பேசின விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயம் இன்டெப்த்தாக கவர் பண்ணணும், லைக் ஃபுட் ஆர் ஸ்பிரிச்சுவல் சைடு, மெடிடேஷன், இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும், நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது எந்த மாதிரி விஷயங்கள் பற்றி அப்படின்னு அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் வீடியோ நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து யாருக்காவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ், தைராய்டு இஷ்யூஸ் இருக்குது, யாராவது அதை ஃபேஸ் பண்ணுறாங்க ரீசெண்டாக, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இருந்து உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி.